ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டயபெட்டிஸில் 2 வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ், டயபெட்டிஸ் மெலிட்டஸ். டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிட்யூட்டரி ஹார்மோனான முக்கியமான ஹார்மோன் ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த என்ன ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பேலன்சிங் ஹார்மோன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது கிட்னி மூலியமா யூரின் வந்து லாஸ் ஆகாமல் இருக்க, ரொம்ப லாஸ் ஆகாமல் இருக்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? இந்த ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோனோட குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் வரும். ஓகேவா? டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இது எப்படி ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் குறைபாடாக ஏற்படக்கூடியது. ஓகேவா? இது வந்து டைப் 1 டைப் 2 அப்படின்ட்டு பிரிப்பாங்க. டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பீட்டா செல். பீட்டா செல் வந்து இன்சுலின் சுத்தமா சுரக்காது. அப்போ அந்த டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு வந்து இன்சுலின் தேவைகள் அதிகமா இருக்கும். அதே போல டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்சுலின் சுரக்கும், ஆனா அதோட ஆக்ஷன் வந்து இம்பேர்டா இருக்கும். டயபெட்டிஸ் டைப் 2 மெலிட்டஸ் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, டயட் எக்ஸசைஸ் மூலமா அதை குறைச்சிடலாம். தேங்க்யூ.